எல்லாத்துக்கும் சாப்பிட்டீங்களா? தனுஸ்ரீ வந்து பாட்டி வந்து கீழே படுக்க வச்சுட்டு போனாங்கன்னு ஒரே கோவத்தில் இருக்கிறா. தனுமா ஹாய் சொல்லு. தனுவே சொல்லுவ விடுங்க. தனு ஹாய் சொல்லு. ஹாய் சரி விடுங்க, கோவத்தில் இருக்கிறா. சில சாப்பிட்டீங்களா? ஓகே, ரைம்ஸ் படிக்கலாமா? ஓகே, யார் டே கேர் கழுகாம வந்தீங்க கை தூக்குங்க. யுகன் கை தூக்குப்பா. யுகன் ஃபஸ்ட்டு தூக்குவா. யுகன் அவள் பாட்டி எடுக்கலின்னா தான் கோச்சுக்குவாங்க மேடம். ஹாய் யுகனிகா. யுகனிகா ஓகே, சில வாங்க ரைம்ஸ் போகலாம். God bless மம்மி, God bless daddy, help me always to make them happy. ஓகே, இந்த ரைம்ஸ் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். சரி நம்ம கேட்கலாம். யார் இந்த ரைம்ஸ் பாடுறீங்க? யாரு? அகிலாந்திரி வாங்க, ஓடி வாங்க, சத்தமா பாடுங்க. God bless மம்மி. ஹைஃபை சூப்பர், கிளாப் பண்ணுங்க. இப்போது நம்ம எல்கேஜி யூகேஜியில் தாங்க உயிரெழுத்துக்கள் 12 படிக்க வைப்போம் குழந்தைகளை. ஆனால் நம்ம டே கேர் குழந்தைங்க உயிரெழுத்துக்கள் 12 அழகாக சொல்லுவாங்க. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நம்ம ரியா குட்டி எந்திரிங்க. உயிரெழுத்துக்கள் 12 இது குழந்தைகளுக்கு எல்லாம் 3.5 வயசு தாங்க ஆச்சு. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பாருங்க. சொல்லுத்தாங்க உயிரெழுத்து. கிளாப் பண்ணுங்க. ஹைஃபை சூப்பர். ஓகே, நல்லா சொன்னாங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெருசாக கிளாப் பண்ணணும்ல. உங்கள் ஃப்ரெண்டு தானே ரியா. நல்லா பிக் கிளாப் பண்ணுங்க. நல்லா கிளாப் பண்ணணும். சத்தம் கேட்கல. தனுஸ்ரீ வந்து ஒரே பாச போராட்ட பாட்டிக்கு ஒரே பாச போராட்டம் தான் தினமும். அம்மா உங்களுக்கு தனுஸ்ரீ பிடிக்குமா யுகன் பிடிக்குமா? இல்லை இல்லை, நீங்கள் யுகன் சொல்லுங்க. யுகன் தனுஸ்ரீ பிடிக்காதா? சரி சரி, பிடிக்குன்னு சொல்லிடுங்க. அமைதியாயிருவா. தனுமா பாவம் தானே, தம்பி அலறான் பாரு. பாடுமா கை குட்டம்மா. கண்ணே கரும்பே உச்சா. கிளாப் பண்ணுங்க. அகிலா நேரம் உட்காருமா. அகிலா நல்லா உட்காருங்க. முன்னாடி வாங்க, தள்ளி உட்காருங்க. குட். என்ன அப்பெல்லாம் இருந்து ஒளிச்சுடு சாப்பிட்டுக்கிறீங்க? அரி குட்டிங்க வாங்க. அரி வாப்பா.
என்னமோ அப்படியே இருந்து ஒளிச்சுளி சாப்பிட்டுக்கிறேன். என்னது இட்லியா பணியாரமா? பாதுகாப்பாக எங்கள் அம்மா கொடுத்துட்டு போனது உனியும் சாப்பிட்டுக்கிறா. உட்காந்து சாப்பிடுப்பா. ஐயோ யுகன் செல்லம், யுகன் குட்டி, கியூட்டி, அழகி, வீரசெல்வன். ஆமாம், 2 அழகையும் சிரிக்குதுங்க. முக்கியமான ஒன்று சொல்லணும், எல்லாம் ப்ளீஸ் சைலண்ட். முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்கம்மா, நேற்று நான் ஒரு வீடியோ எடுத்தேங்க, லஞ்ச் வீடியோ. எல்லாத்துக்கும் முக்கியமாக சொல்கிறேன், எல்லா குழந்தைகளும் என்னால் இண்டிவிஜுவலாக எடுக்க முடியாது. நான் 2 மணி நேரம் வீடியோன்னு சொன்னது கட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு 15 பேர்த்துக்கு ஊட்டுவேன், பாட்டி ஒரு 15 பேர்த்துக்கு ஊட்டுவாங்க. அப்போ எல்லா குழந்தையும் நான் வீடியோ எடுத்தால் யார் ஊட்டுறதுங்க? அதனால் நாங்கள் கட் பண்ணி ஒரு 2 அதாவது நான் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, எல்லா குழந்தையும் சாப்பிட்றாங்க. இப்போது அந்த மீதி ஒரு 10 பேர் தான் பேலன்ஸ் இருந்தாங்க. 20 பேருக்கு நேரத்தில் சாப்பிட்டா அந்த 10 பேர்த்துக்கு நாங்கள் ஊட்டாமல் அப்படியேவா போட்டுருவோம் அந்த சாப்பாட்டை? அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுவோம். ஏன்னா நிறையா பேரும் தப்பாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. 2-3 பேர் எங்கிட்ட கேட்டாங்க, என் குழந்தைய சாப்பிட்டாங்களான்னு கேட்டாங்க. அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா எல்லா குழந்தையும் காலி தட்டு கொண்டு நம்மகிட்ட காட்டும் போது நம்ம குழந்தை சாப்பாடோடு நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். முழுசாக எடுக்க முடியலைங்க. தொடர்ந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டே இருப்பாங்க, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நல்லா இருக்காங்களா, வீட்டிலேருந்து வரும்போது அழுதுட்டு வந்தாங்க, லைனாக கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் ஃபோனு அட்டன் பண்ணாமல் இருந்தேன்னா அவங்க பயந்துக்குவாங்க. அதுக்காக தான் நான் ஃபோனை முக்கால்வாசி வீடியோ கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 2 மணி நேரம் எடுக்க முடிஞ்சிச்சு. 12லேருந்து ஒரு 1:45 வரைக்கும் எடுத்தேங்க. அதுக்கு மேலே என்னால் அந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் இதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடியாதுங்காட்டிக்கு தான் நேற்று ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. எல்லா குழந்தையும் ஃபுல்லாக சாப்பிட வச்சு தாங்க நாங்கள் தட்டு போட வைப்போம். நேரம் உட்காரு தம்பி, நேரம் உட்காருங்க. என்ன பண்ணுங்க? சரி, ஆக்ஷன் வேர்டு சொல்லலாம், யாருக்கு தெரியுதுன்னு ப்ளஸ் ஸ்டாண்ட் அப். Sit down. Stand up. Jump. Stand up, jump, jump. Shivani, jump பண்ணு. Okay, stop. Cry.